நாமக்கல் மாவட்டம் ஒருவந்தூரில் அரசு மணல் குவாரிக்கு எதிராக பொதுமக்களின் போராட்டம் வலுவடைந்து வருகிறது. இது தொடர்பாக கூடுதல் தகவல்களை செய்தியாளர் துரைசாமி தருகிறார். துரைசாமி, மணல் குவாரிக்கு எதிரான மக்களின் போராட்டத்தின் தற்போதைய நிலை என்ன? அதாவது வெங்கட், இன்று காலை முதலே மோகனூர் பகுதியில் மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது மோகனூர் அடுத்த ஒருவந்தூரில் காவிரி ஆற்று பகுதியில் கடந்த சில வாரங்களுக்கு முன்பு பொதுப்பணித்துறை சார்பில் அரசு மணல் குவாரி திறக்கப்பட்டது. இந்த மணல் குவாரி மூட கோரி பல்வேறு போராட்டங்களில் அப்பகுதி மக்கள் ஈடுபட்டு வருகின்றனர். அதாவது மாவட்ட ஆட்சியர் மனு அளித்தனர், அதற்கு ஆர்ப்பாட்டம் நடத்தினர், அதைத் தொடர்ந்து முற்றுகை போராட்டம் ஈடுபடுத்தினர். இந்த நிலையில் இந்த குவாரியை மூடுவதற்கான எந்த நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் இன்று அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் மோகனூரில் கடையெடுப்பு நடத்தி ஒரு 2000-3000க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் காலை முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டம் குறித்து நம்முடைய பேசுவதற்காக போராட்டக் குழுவின் ஒருங்கிணைப்பாளர் செல்லராசன் இருக்கா, அவர்கிட்ட பேசுவோம். சார், இப்போ காலை முதல் நீங்க இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரீங்க. ஏற்கனவே 2 கட்ட போராட்டம், இது மீண்டும் தொடர்ந்து இந்த போராட்டம் நடத்த முக்கியமான காரணம் இந்த மணல் குவாரியை தடை செய்ய வலியுறுத்தி மனு கொடுத்தும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினோம், கோரிக்கை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தினோம். ஆனால் முற்றுகையிட்டு போராட்டம் ஜனநாயக ரீதியில் நடத்தியவர் மீது பொய் வழக்கு பதிவு செய்துள்ளார்கள். அது வன்மையாக கண்டிக்கிறோம். கடந்த 20ஆம் தேதி அன்று மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களை தலைமைச் செயலகத்தில் அனைத்து விவசாய சங்க பிரதிநிதிகளும் கிராம பொதுமக்களும் ஒரு குழுவாக சென்று சந்தித்து எங்களுக்கு முதலில் காட்டுப்புத்தூர் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்காக காவிரி ஆற்றில் நிரந்தர குரம்பு அமைத்து கொடுக்கப்பட வேண்டும், மேலும் தடுப்பணை கட்டி கொடுக்க வேண்டும். தற்சமயம் மழை இல்லாமல் மேட்டூர் அணையில் நீர் இல்லாமல் காவிரியில் வறண்டு கிடப்பதால் குடிநீருக்கே தண்ணீர் இல்லாத சூழ்நிலை நிலவுவதால் ஆற்றில் தண்ணீர் வந்த பிறகு இந்த 3 கோரிக்கைகளும் நிறைவேற்றிவிட்டு மணல் குவாரி துவங்கலாம் என்று கோரிக்கை வைத்தோம். ஆனால் எங்களுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. முதல்வர் அவர்கள் உறுதியாக எந்த பதிலும் சொல்லவில்லை. எனவே எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்காக ஜனநாயக ரீதியில் மீண்டும் இன்றைய தினம் மோகனூரில் அனைத்து வணிகர்கள் ஒத்துழைப்புடன் கடையடைப்பு செய்து ஒரு மாபெரும் உண்ணாவிரத போராட்டத்தை நடத்தி வருகிறோம். இதற்கு மேலும் அரசு எங்களுடைய பிரச்சனைக்கு செவிசாய்க்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். மேலும் கால்நடைகளை எல்லாம் அரசிடம் திரும்பி ஒப்படைக்க உள்ளோம். எங்களுடைய குடும்ப அட்டையை திருப்பி ஒப்படைக்க உள்ளோம். இறுதி கட்டமாக எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாத்துக் கொள்வதற்கும் எங்களுடைய சந்ததிகளை வாழ வைப்பதற்காகவும் விவசாயம் தலைத்தோங்கி வளர்வதற்காகவும் குடிநீர் ஆதாரத்தை பாதுகாப்பதற்காகவும் வேறு வழியில்லாமல் காவிரி ஆற்றில் இறங்கி விவசாய சங்கத்தினரும் பொதுமக்களும் அங்கேயே இரவு பகல் தங்கியிருந்து உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க இந்த குவாரியா திறக்கக்கூடாது அப்படி போராடுங்க. ஆனா நீங்க 2012 ஒருவந்தூர் நகராட்சி ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கும்போது அந்த குவாரியை துவக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கீங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இப்ப நீ குவாரிக்கு எதிராக போராடுற முக்கியமான நோக்கம் என்ன? அன்றைய காலகட்டத்தில் மோகனூர் சர்வே நம்பர் 305 அரசு மணல் குவாரி செயல்படுவதற்கு அனுமதி பெற்றுக் கொண்டு தனியாருக்கு லோடுக்கு ஒப்பந்தம் கொடுக்கப்பட்டு எல்லை மீறி அத்துமீறி ஒடுவந்தூர் வரை தேவைக்கு அதிகமாக மணல் எடுத்தார்கள். எனவே இவர்களை தடுக்க எங்களால் முடியவில்லை. பல்வேறு போராட்டங்கள் நடத்தினோம், உயரதிகாரிகளை சந்தித்தோம். வேறு வழியில்லாமல் அரசு மணல் குவாரி அமைந்தால் அனுமதிக்கப்பட்ட அளவு மணல் எடுத்தால் ஒரு லோடு மணல் வெளியில் சென்றால் பஞ்சாயத்தினுடைய வளர்ச்சிக்காக 200 ரூபாய் பஞ்சாயத்துக்கு வரும் என்ற நோக்கத்தில் மக்கள் ஆதரவுடன் அந்த தீர்மானத்தை அன்றைய காலகட்டத்தில் போட்டுக் கொடுத்தோம். இப்போ இந்த போராட்டம் அடுத்த கட்டமா, அதாவது அரசு மணல் குவாரி மூடல, நீங்க என்ன மாதிரி போராட்டம் அடுத்த கட்டமா முன்னெடுக்க போறீங்க? அனைத்து விவசாய சங்கமும் ஏற்கனவே கலந்து பேசியுள்ளோம். மீண்டும் தேவைப்பட்டால் மனித சங்கிலி போராட்டம், குடும்ப அட்டை ஒப்படைக்கும் போராட்டம், கால்நடைகளை எல்லாம் அரசிடமே திரும்பி நாங்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாதவர்கள் கால்நடைக்கே தண்ணீர் இல்லை என்று திருப்பி ஒப்படைப்போம். அதாவது இவர் குறிப்பிட்டது போல் மணல் குவாரி தொடர்ந்து இயங்கவில்லை, அதாவது மூட நடவடிக்கை எடுக்காவிட்டால் தங்களது போராட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும் என்றும் தெரிவிக்கின்றார். தகவல்களை தந்தமைக்கு நன்றி துரைசாமி.